ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆம்லேட் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: அரை ஸ்பூன் சீரகம், 2 மிளகாய் வெட்டி வச்சுக்கோங்க, 2 பல்லாரி வெட்டி வச்சுக்கோங்க, 4 முட்டை, கொஞ்சம் பொடி உப்பு. ஒரு பாத்திரத்தில் 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. சீரகத்தை சேர்த்துக்கோங்க. மிளகாவும் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச பல்லாரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எல்லா பக்கம் படுற மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றிக்கோங்க. சட்டாப்பி வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் முந்துன்னு இருக்காமல் நல்லா நைஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். சட்டாப்பி வச்சு நல்லா மாற்றி போட்டுக்கோங்க. இதையும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மீதி கலக்கி வச்சுருக்க முட்டையை இதே மாதிரியே செஞ்சுக்கோங்க. இது நீங்கள் உங்களுக்கு ஒரு முட்டை வேணும்னா அந்த மாதிரி கொஞ்சம் பல்லாரி, அப்புறம் மிளகாய், சீரகம், உப்பு போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் போல் நல்லா செஞ்சுக்கோங்க. இந்த மழைக்கு எதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு கொஞ்சம் ரசம் ஊற்றி சைட்ஸ் வந்து முட்டையை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடுற நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
ஒவ்வொரு டைம்லேயும் முட்டை இந்த மாதிரி செய்யணுன்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ஆம்லெட் செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எக் ஆம்லேட் ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.